அகிலம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் மீடியாவின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். அமெரிக்கா ஈரானிய மின்சார உட்கட்டமைப்பை தாக்கினால் செங்கடல் எண்ணெய் வழித்தடத்தை மூட தயாராக இருக்குமாறு ஏமனின் கவுதி இயக்கத்தை ஈரான் கேட்டுக் கொண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த விடயமானது உலகளாவிய எரிசக்தி விநியோகத்திற்கு ஒரு சக்தி வாய்ந்த புதிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இத்திட்டம் குறித்து ஈரானின் தலைமைக்குள் விவாதிக்கப்பட்டு பின்னர் அந்த செய்தி ஈரானின் கூட்டாளிகளான கவுதி அமைப்பினருக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. தெஹ்ரானில் இந்த கோரிக்கை குறித்து கவுதிகளுக்கும் சமீபத்தில் தெரிவிக்கப்பட்ட போதிலும் அது எவ்வாறு பகிரப்பட்டது என்பது குறித்தோ அல்லது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானிய மின்சார உட்கட்டமைப்பை தாக்குவதாக அச்சுறுத்தியதற்கு பின்னர்தான் இந்த செய்தி அனுப்பப்பட்டதா என்பது குறித்தோ மேலதிக விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. இதற்கிடையில் செங்கடலின் நுழைவாயிலான பொப்பெல் மண்டேப் நீரிணைக்கு அருகிலுள்ள ஏமனின் மலைப்பகுதிகளில் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை நிலைநிறுத்தி கப்பல் போக்குவரத்தை தாக்குவதற்கான அனைத்து ஆயுதங்களையும் கவுதி அமைப்பினர் ஆயுதப்படுத்தியுள்ளதாக தாக்குதலை தொடங்குவதற்கான இறுதி உத்தரவுக்காக அவர்கள் காத்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. ஏற்கனவே ஈரான் ஹோர்முஸ் நீரிணையை மூடிக்கொண்டதால் உலகளாவிய எரிசக்தி நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் தற்போது செங்கடல் பாதைக்கு மூடப்பட்டால் அது உலகளவில் பெரும் பொருளாதார மற்றும் எரிசக்தி பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று அச்சம் வெளியிடப்படுகிறது. மியன்மார் கடற்கரைக்கு அப்பால் உள்ள கடற்பகுதிகளில் ரோஹிங்கியா ஏதிலிகளை ஏற்றிச் சென்ற 2 படகுகள் கவிழ்ந்ததில் 500க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்தபடி இந்த விபத்தில் மியன்மாரில் இருந்து தப்பி வந்த ரோஹிங்கியா ஏதிலிகள் குழுவினர் ஈடுபட்டிருந்தனர். நிலவிய மோசமான வானிலை மற்றும் கடலின் கொந்தளிப்பான தன்மை ஆகியவற்றையும் பொருட்படுத்தாமல் கப்பல் அதிக சுமையுடன் பாதுகாப்பற்ற முறையில் பயணித்ததாலேயே இந்த விபத்து நிகழ்ந்ததாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. ரோஹிங்கியர்கள் என்பவர்கள் பங்களாதேஷ் எல்லையை ஒட்டியுள்ள மியன்மாரின் ராய்கன் மாநிலத்தில் வசிக்கும் ஒரு முஸ்லிம் சிறுபான்மையினர் ஆவார். மியன்மாரில் அவர்கள் எதிர்கொள்கின்ற கடுமையான இன மற்றும் மத ரீதியான துன்புறுத்தல்கள் மற்றும் மனிதாபிமான நெருக்கடிகள் காரணமாக அவர்கள் பல ஆண்டுகளாக அகதிகளாக படகுகள் மூலம் ஆபத்தான முறையில் பிற நாடுகளுக்கு தப்பிச் செல்ல முயன்று வருகின்றனர். காணாமல் போனவர்களை தேடும் பணிகளை சம்பந்தப்பட்ட துறைகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டன. மேலும் இறப்புகளின் எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என்று வெளிநாட்டு அறிக்கைகள் சந்தேகம் வெளியிட்டுள்ளன. சுவிட்சர்லாந்தில் உள்ள அணுமின் நிலையம் ஒன்றின் அருகே ட்ரோன்கள் பறந்த விடயம் பரபரப்பை உருவாக்கியுள்ளது. சுவிட்சர்லாந்தின் குறித்த மாகாணத்தில் அணுமின் நிலையம் ஒன்று அமைந்துள்ளது. இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை அன்று அந்த மின் நிலையத்தை நோக்கி 7 ட்ரோன்கள் பறந்து வருவதை கண்ட உள்ளூர்வாசி ஒருவர் உடனடியாக போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளார். இதைத் தொடர்ந்து அங்கு போலீசார் குவிக்கப்பட்ட நிலையில் அணுமின் நிலையத்தின் பாதுகாப்பிற்கு எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். அந்த ட்ரோன்கள் ஏன் அணுமின் நிலையத்தை நோக்கி வந்தன என்பது தெரியவில்லை. அவற்றை இயக்கியது யார், அவற்றை போலீசார் கைப்பற்றினார்களா என்பது குறித்து எந்த விவரங்களும் வெளியிடப்படவில்லை. இதற்கிடையில் ட்ரோன்கள் அல்ல, ஒரு விமானமே அந்த அணுமின் நிலையம் மீது மோதினாலும் அதனால் அணுமின் நிலையத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. அந்த அளவிற்கு அந்த அணுமின் நிலையம் பாதுகாப்பான வகையில் அமைக்கப்பட்டுள்ளது என்று அணுமின் நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஈரானுடனான போர் தொடர வேண்டும் என்று இஸ்ரேல் அரசில் சிலர் விரும்புகின்றார்கள் என்று அமெரிக்கா பரபரப்பு குற்றச்சாட்டையும் முன்வைத்துள்ளது. இச்சூழலில் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் ஊடகங்களிற்கு அளித்த பேட்டியொன்றில் ஈரானுடன் நடந்து வருகின்ற அமைதி பேச்சுவார்த்தையை தடுக்கும் வகையிலும் போரானது காலவரையின்றி தொடர்ந்து நீடிக்கவும் இஸ்ரேல் அரசில் உள்ள சிலர் விரும்புகின்றனர். சில குறிப்பிட்ட சக்திகள் அதற்கேற்ப திட்டமிட்டு செயற்படவும் செய்கின்றனர் என்று பகிரங்க குற்றச்சாட்டாக தெரிவித்துள்ளார். அமெரிக்கர்களின் எண்ணங்கள் போருக்கு ஆதரவாக திசை திருப்பும் வகையில் திரித்தும் மாற்றவும் முயற்சித்து வருகின்றனர். சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு அது எங்களுக்கு தெரிகின்றது. அதற்கு இஸ்ரேல் ரகசியமாக நிதியுதவி அளித்து வருகின்றது என்றும் பேசியுள்ளார். இந்த நிதியை பெற்றுக்கொண்டு நேர்மையற்ற வகையில் சிலர் ஆன்லைன் வழியாக எண்ணிக்கை தாக்கி பேசி வருகின்றனர். ஆனால் அமெரிக்க மக்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதனையே நான் செய்யப் போகின்றேன், அமெரிக்கர்களுக்கே முன்னுரிமை என்ற அடிப்படையிலேயே நான் செயற்பட போகின்றேன் என்று தெரிவித்துள்ளார். ஈரானின் உட்கட்டமைப்புகளை தாக்கினால் பிராந்தியம் முழுவதும் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்று அமெரிக்காவை ஈரான் எச்சரித்துள்ளது.
மத்திய கிழக்கில் பதற்றம் மீண்டும் உச்சம் தொட்டுள்ள நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் உட்கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப் போவதாக பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்நிலையில் ட்ரம்பின் இந்த கருத்துக்களுக்கு வியாழக்கிழமை ஈரானின் கதம் அல்மியா மத்திய தலைமையகத்தின் செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம் சோல்ஃபகரி கடுமையான கண்டனங்களை தெரிவித்துள்ளார். அதில் அமெரிக்கா ஈரான் உட்கட்டமைப்புகளை தாக்கினால் பிராந்தியத்தில் அமெரிக்காவிற்கு சொந்தமான அனைத்து உட்கட்டமைப்புகளையும் குறிவைத்து ஈரானின் ஆயுதப்படைகள் தாக்குதல் நடத்தும் என்று கடுமையாக எச்சரித்துள்ளார். மேலும் அமெரிக்க நிலைகள் இதற்கான சுவடு கூட இருக்காது என்று ஆக்ரோஷமாக தெரிவித்துள்ளார். உட்கட்டமைப்பு அச்சுறுத்தல்களை தாண்டி கோர்முஸ் நீரிணையில் அமெரிக்காவின் தலையீட்டை எந்தவொரு சூழ்நிலையிலும் ஈரான் அனுமதிக்காது என்று திட்டவட்டமாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. எச்சரிக்கையை மீறி அமெரிக்கா அத்துமீறினால் இதுவரை பார்த்திராத மிகவும் மோசமான விளைவுகளை அமெரிக்கா சந்திக்க வேண்டியிருக்கும் என்று எச்சரித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சவப்பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ளதை போன்ற பதாகை ஈரானில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது சர்வதேச அளவில் கவனம் பெற்றுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலிய படைகளின் கூட்டு தாக்குதலில் கடந்த பிப்ரவரி 28 அன்று ஈரானிய தலைமை மதகுரு அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார். இருதரப்புக்கும் இடையே போர் வெடித்ததால் சுமார் 4 மாதங்களுக்கு பின்னர் அவரது உடல் கடந்த ஜூலை 9 அன்று அடக்கம் செய்யப்பட்டது. அத்துடன் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே கடந்த ஜூன் மாதம் கையெழுத்தான ஒப்பந்தத்தை அதிபர் ட்ரம்ப் ரத்து செய்ததுடன் மீண்டும் ஈரானின் முக்கிய நகரங்களை குறிவைத்து அமெரிக்க படைகளை தாக்குதல் நடத்தி வருகின்றன. ஏற்கனவே கமேனியின் கொலைக்கு நிச்சயம் பழி தீர்ப்போம் என்று ஈரானின் புதிய தலைமை மதகுரு மோஜ்தபா கமேனி அறிவித்திருந்தார். மேலும் கமேனியின் இறுதிச் சடங்கில் அமெரிக்கா மற்றும் அதிபர் ட்ரம்புக்கு எதிரான முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இந்நிலையில் ஈரானின் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள இஸ்லாமிய புரட்சி சதுக்கத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் உடல் சவப்பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ளதை போன்று சித்தரிக்கப்பட்ட மிகப்பெரிய பதாகை ஒன்று காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பதாகையின் புகைப்படங்கள் வெளியாகி இணையத்தில் வைரலாகி வருவதால் சர்வதேச அமைப்புகள் மற்றும் பல்வேறு நாடுகளின் கண்டனங்களை இந்த பதாகை பெற்றுள்ளது. உக்ரைனின் ட்ரோன் தாக்குதலால் அசோவ் கடலில் ரஷ்யாவின் கப்பல் போக்குவரத்து முடங்கியுள்ளது. அசோவ் கடல் என்பது ரஷ்யா மற்றும் உக்ரைன் எல்லைகளுக்கு நடுவே அமைந்துள்ள கேட் நீரிணை வழியாக கருங்கடலுடன் இணைக்கும் ஒரு கடலாகும். இந்நிலையில் உக்ரைனின் தொடர் ட்ரோன் தாக்குதல்களால் டோனாசோ கால்வாய் மற்றும் கேட் நீரிணை வழியாக செல்கின்ற ரஷ்ய கப்பல்களின் இயக்கம் முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளது. செயற்கைக்கோள் படங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்து தரவுகள் இதனை உறுதிப்படுத்தியுள்ளன. கடந்த 9 நாட்களில் மட்டும் அசோவ் கடல் பகுதியில் ரஷ்யாவிற்கு சொந்தமான 116 கப்பல்களை உக்ரைனிய ட்ரோன்களை குறிவைத்து தாக்கியுள்ளதாக உக்ரைனின் ட்ரோன் படைப்பிரிவு தளபதி ரோபர்ட் ப்ரோவட்டி தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் போர்க்கப்பல்கள் மட்டுமல்லாமல் சரக்கு கப்பல்களும் தாக்குதலுக்குள்ளாகியுள்ளன. ரஷ்யாவின் எண்ணெய், கோதுமை, சூரியகாந்தி எண்ணெய் ஏற்றுமதி இந்த அசோவ் கடல் துறைமுகம் வழியாக இடம்பெறுகிறது. குறிப்பாக ரஷ்யா தனது நாட்டின் ஒட்டுமொத்த கோதுமை ஏற்றுமதியில் சுமார் 25% இதன் வழியாகவே உலக நாடுகளுக்கு அனுப்பி வைக்கின்றது. சர்வதேச கோதுமை சந்தையில் 20% பங்கை கொண்டு உலகின் மிகப்பெரிய கோதுமை ஏற்றுமதியாளராக ரஷ்யா திகழ்கிறது. தற்போதைய கப்பல் போக்குவரத்து முடக்கத்தால் சர்வதேச சந்தையில் கோதுமைக்கான வர்த்தக விலை ஏற்கனவே உயரத் தொடங்கியுள்ளதாக கூறப்படுகின்றது. மாற்றுப்பாதையாக கருங்கடல் துறைமுகங்களை ரஷ்யா பயன்படுத்த நினைத்தாலும் அறுவடை கால ஏற்றுமதியை தாங்கும் கொள்ளளவு அந்த துறைமுகங்களுக்கு இல்லை என்று கூறப்படுகின்றது. உக்ரைன் தற்போது ரஷ்யாவின் விநியோக சங்கிலியை குடைக்கும் வியூகத்தை கையில் எடுத்துள்ள நிலையில் ஆக்கிரமிக்கப்பட்ட கிரீமிகா தீபகற்பத்தை ரஷ்யாவின் பிரதான நிலப்பரப்பிலிருந்து தனிமைப்படுத்துவது, அசோவ் கடல் வழியாக நடக்கின்ற ரஷ்யாவின் வர்த்தக ஏற்றுமதியை முடக்கி அதன் பொருளாதாரத்தை நலிவடைய செய்வதும் தான் உக்ரைனின் முக்கிய நோக்கம். அசோவ் கடல் பாதையை 2003 ஒப்பந்தப்படி ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாடுகள் பகிர்ந்து வந்தன. ஆனால் 2014 கிரிமிகாவை ரஷ்யா கைப்பற்றியதிலிருந்து சர்ச்சைகள் எழுந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானின் தென்மேற்கில் அமைந்துள்ள அக்வாக்சி பகுதியில் செயற்பட்டு வருகின்ற புற்றுநோய் மருத்துவமனை அருகே அமெரிக்கா வான்வழி தாக்குதலை நடத்தியது. இதையடுத்து அங்கு சிகிச்சை பெற்று வந்த குழந்தைகள் உட்பட 211 உள்நோயாளிகள் மருத்துவமனையிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். ஈரானின் குசிஸ்தான் மாகாணத்தில் உள்ள புற்றுநோய் சிறப்பு மையமான சாகித் ஃபகாயி மருத்துவமனைக்கு அருகே அமெரிக்க படைகள் வான்வழி தாக்குதல்களை நடத்தியது. இந்த தாக்குதலை அடுத்து மருத்துவமனையிலிருந்து 200க்கும் மேற்பட்ட நோயாளிகள் அவசரமாக வெளியேற்றப்பட்டனர்.
இதனைத் தொடர்ந்து மருத்துவமனை சேவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாகவும் ஈரான் செய்தி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. இத்தாக்குதலில் உயிரிழப்புகள் எதுவும் பதிவாகவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தாக்குதல் குறித்து ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் ஃபாகாஜி வலைதளத்தில் வெளியிட்ட செய்தியில், நேற்று இரவு சாகித் ஃபாகாஜி மருத்துவமனைக்கு அருகே அமெரிக்கா நடத்திய தாக்குதலை அடுத்து மருத்துவமனை காலி செய்யப்பட்டது. சுகாதார மையங்களுக்கு எதிராக ஸ்டேல் செய்யும் அட்டூழியங்களை வெளிப்படுத்தும் வகையில் இந்த மிருகத்தனமான தாக்குதல் நடத்தப்பட்டது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த குழந்தைகளுக்கு கடுமையான கவலையையும் துன்பத்தையும் ஏற்படுத்தி கீமோதெரபி சிகிச்சை பெற்று வந்த 211 நோயாளிகள் அவசரமாக வெளியேற்றப்பட்டு நிர்பந்திக்கப்பட்டனர். இத்தாக்குதலில் உயிருக்காக போராடும் அப்பாவி குழந்தைகளுக்கு எதிரான ஒரு போர்க்குற்றமாகவும் மனித உரிமைகளை இடைவிடாமல் போதித்துவிட்டு மருத்துவமனைகள் மற்றும் சுகாதார மையங்கள் மீது குறிவைக்கப்படுவதை கண்டுகொள்ளாமல் இருப்பவர்கள் தங்களின் அறநெறி நம்பகத்தன்மையை இழந்துவிட்டார்கள் என்று பதிவிட்டுள்ளார். நியூசிலாந்தின் தெற்கு தீவில் உள்ள அனாவு நகருக்கு அருகே 6.3 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதை தொடர்ந்து அதிகாரிகள் சுனாமி எச்சரிக்கையை விடுத்துள்ளனர். இந்நிலநடுக்கத்தின் மையப்புள்ளி சுற்றுலா மையமாக விளங்குகின்ற பியர்லாந்திற்கான நுழைவாயிலில் விளங்கும் அனாவில் இருந்து சுமார் 40 கிலோமீட்டருக்கு வடக்கே அமைந்திருந்தது. அமெரிக்க புவியியல் ஆய்வு திணைக்களம் மற்றும் ஜேர்மன் புவியியல் அறிவியல் ஆராய்ச்சி திணைக்களம் ஆகிய இரண்டும் இந்த நிலநடுக்கம் 50 கிலோமீட்டருக்கு அதிகமான ஆழத்தில் 5.9 ரிக்டர் அளவில் ஏற்பட்டதாக கணித்துள்ளது. பூமிக்கு அடியில் சுமார் 51 முதல் 53 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நில அதிர்வு ஏற்பட்டதாக புவியியல் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த கடுமையான நிலநடுக்கத்தால் கட்டடங்கள் அதிர்ந்த நிலையில் அச்சமடைந்த பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வீடுகள், கொட்டல்களை விட்டு வெளியேறி வீதிகளிலும் திறந்தவெளி மைதானங்களிலும் தஞ்சமடைந்துள்ளனர். நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்த உத்தியோகபூர்வ தகவல்கள் இதுவரையில் வெளியாகவில்லை. இதேவேளை நிலநடுக்கத்தை அடுத்து நியூசிலாந்தின் தெற்கு தீவு கடலோர பகுதிகளில் உடனடியாக சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் உடனடியாக உயரமான இடங்கள் அல்லது சுனாமி மீட்பு மண்டலங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சில மணி நேரங்களுக்கு பின்னர் இந்த எச்சரிக்கை கடல்சார் அறிவுறுத்தலாக குறைக்கப்பட்டாலும் கடலோர பகுதிகளில் ஆபத்தான அலைகள் மற்றும் வலுவான நீரோட்டம் நீடிக்கக்கூடும் என்பதால் பொதுமக்கள் கடற்கரைகளுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளனர். அவசர காலத்துறையினர் தொடர்ந்தும் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 24ஆம் தேதி வெனிசுவேலாவில் ஏற்பட்ட 7.2 மற்றும் 7.5 ரிக்டர் அளவிலான பதிவான நிலநடுக்கங்களின் பாதிப்பிலிருந்து உலகம் இன்னும் மீளாத நிலையில் தற்போது நியூசிலாந்திலும் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் அகிலம் மீடியாவின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள அகிலம் மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.